பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். ஓசூர் அருகே வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வனப்பகுதியில் கால்நடை மேய்ச்சல் உரிமையை தடுப்பதாகவும் 2006 வன உரிமை சட்டத்தை கடைபிடிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை, அருஞ்செட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளை காவிரி வடக்கு மற்றும் தெற்கு வன உயிரின சரணாலயமாக்க மாற்றி அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து முன்பு ஆண்டுதோறும் காட்டிற்குள் ஆடு மாடுகளை மேய்க்க பட்டி பாஸ் வழங்கப்படவில்லை. தற்போது வழங்காமல் காடுகளுக்கு மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகளுக்கு அபராதம் விதிப்பதாகவும், இதனால் 165 கிராமங்களில் வனப்பகுதியை நம்பி கால்நடைகளை மேய்த்து வரும் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மலைவாழ் மக்கள் அல்லாமல் பிற சமுதாயத்தினரும் காடுகளில் விறகு சேகரிப்பது, விவசாய பொருட்களுக்கான மரங்களை எடுத்துக்கொள்வது போன்ற 2006ஆம் ஆண்டு வனச்சட்டத்தை கடைபிடிக்காமல் வனத்துறையினர் செயல்படுவதை கண்டித்த விவசாய சங்கத்தினர் அமேசான் காடுகளில் உள்ள விஷம் அதிகம் வாய்ந்த 1500 வகை பாம்புகளை காட்டில் விட்டிருப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கால்நடைகளுக்கு பட்டி பாஸ் வழங்கி காடுகளில் மேய்ச்சல் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்றிருந்தனர்.